எதுக்கு தான் கரண்ட் ஆஃப் பண்ணணும்னே தெரியலையே. அவனுக்கு மட்டும் என் கையில கிடைச்சானுவா. இல்லை கையில் கிடைச்சா என்ன தம்பி பண்ணுவீங்க? வாங்க கீழே வாங்க. தம்பி நேற்று இபி ஆஃபீஸ் வந்தீங்க. ஆமா நான் வந்தேன். எதுக்கு வந்தீங்க? இது இருந்தா அந்த மரம் வர நான் லைன்ல மோதிட்டு இருக்கு, அது வெட்ட சொல்லி 2 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரீங்க? இன்னைக்கு வந்துட்டேனா இல்லையா? உங்க பக்கத்து வீடு முத்துச்சாமி என்ன? ஆமா நான் அவர் பிரச்சனை சொன்னாரு. வீட்டுக்கு கரண்டே வரல, விட்டு விட்டு வருது, அதை பிரிச்சு அடிச்சு விட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரு எழுதி கொடுத்துருக்காரு. இப்படி ஒரே வீதியில 20 பேர் எழுதி கொடுத்துருக்கீங்க. இப்ப இந்த கரண்ட் ஆஃப் பண்ணாமலே நாங்க கம்பத்துல ஏற முடியுமா? முடியாதுங்க. அது முடியாதுல்ல. ஏறினா என்ன ஆகும்? ஏறினா சொல்றா ஏண்டா, எத்தனை ஊர்ல மழை பெய்யுது, எத்தனை ஊர்ல புயல் அடிக்குது, எவனாச்சும் எங்கேயாச்சும் கரண்ட்ல மாட்டிட்டானா, டிரான்ஸ்பர் வெடிச்சு போச்சா, என்னன்னே தெரியாம கரண்ட் ஆஃப் ஆன உடனே எங்களை வந்து கேவலமா திட்ட ஆரம்பிக்கிறீங்க. வெளியே வரும்போது என்ன சொன்ன, லூசுக்கு என்னமோ சொன்னீங்க. இல்ல இல்லண்ணா. அப்புறம் ஏதோ அவன் என்னமோ சொன்னா இல்லண்ணா. சொல்லலாமா, திட்டலாமா? என்னன்னு தெரியாமலே இப்ப கரண்ட் எதுக்காக நான் தேவையில்லாம ஆஃப் பண்ணுவோமா? கரண்ட் தேவையில்லாம திட்டுவீங்களா? உழைச்சு விடுவோம். இனிமே எவனாச்சும் கரண்ட் ஆஃப் பண்ணா எங்களை திட்டுனீங்களா? டேய் எமன்டா கரண்ட் ஆஃப் பண்ணது? டிவியில் ஒரு நல்ல படம் பார்த்துட்டு இருந்தேன்டா, ஒரு நல்ல சீனு, கரெக்டாக கரண்ட் ஆஃப் பண்ணிட்டான்டா. அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான். யாருண்ணா நீங்க? யாருன்னா இப்ப என்ன கையில கிடைச்சா என்ன பண்ணுவா? யாருன்னா கையில கிடைச்சா என்னடா பண்ணுவா?